சொல்லுங்கம்மா, கடந்த 4 நாட்களாக உங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த 4 நாட்களாக உங்கள் உணர்வை பார்க்க முடியுது அப்படின்றப்போ இன்னும் உங்களுக்கு கோரிக்கைகள் என்ன இருக்கு? இல்ல எங்களுக்கு இப்ப என்ன டவுட்னா எங்க கோரிக்கைகள் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரியா? உங்களுக்கு ஹிந்தியில சொன்னாதான் புரியும் அப்படின்னா நாங்க ஹிந்திலயும் சொல்றோம். मुझे पीटा बैन चाहिए, मुझे पीसीए अमेंडमेंट चाहिए. சொல்லுங்கம்மா, இப்போ வந்து அவசர சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வேற என்ன கோரிக்கைகள் இருக்கு? கோரிக்கைகள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், வேற எந்த கோரிக்கைகளும் இல்ல. எங்களுக்கு பீட்டாவை பேன் பண்ணணும், பண்ணுவோம். சொல்லுங்க, மேலும் சில சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ அவசர சட்டம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம உங்களுக்கு கிடைத்த வெற்றியா தான் பார்க்கப்படுது. தமிழக முதல்வர் உங்களுக்காக தான் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இன்னும் உங்களுக்கு வேற என்ன கோரிக்கைகள்? எங்களுக்கு இது அவசர சட்டம் மட்டும் இல்லாம நிரந்தர சட்டமாக வேணும். ஜல்லிக்கட்டு எப்பயுமே நடக்கணும். தமிழோட உணவை மதிக்கணும், தமிழர்களை மதிக்கணும். இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிரும் நினைக்காதீங்க. இந்த போராட்டத்தை நாங்க கொண்டாட்டத்தோட தான் முடிப்போம். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, நாங்க எல்லாம் தமிழர். சரி, மேலும் மேலும் சில இளைஞர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்கலாம். இந்த இளைஞர்களுடைய கோரிக்கைகளுக்காக வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் தற்போது அவங்க கோரிக்கைகளை வந்து ஈடுபடுவதற்காக வந்து பெற்றோர்களும் உணர்வுகளை வெளிப்படுத்திருக்காங்க. அவங்ககிட்ட சில தகவலை கேட்கலாம். சொல்லுங்க சார், இப்போ வந்து 4 நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பசங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கோரிக்கைகள் என்ன? ஹலோ சார், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நல்லா துறக்க வேண்டும். இதே மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் பண்றது மாதிரி காலேஜ் ஸ்டூடர்கள் விவசாய கடனையும் ரத்து பண்ண வேண்டும். விவசாயம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, நாளைக்கு இதே இளைஞர்கள் தான் முதல்வர் என்று நான் சொல்லுவேன். அவருடைய மேலும் வந்து சில தகவலை மேலும் இருக்கிற இளைஞர்கள்ட்ட பேசுவோம். உங்களுக்கு இப்போ ஒரு கோரிக்கைகள் வச்சுதான் நீங்க ஆரம்பிச்சீங்க, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் ஆரம்பிச்சீங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு 4-5 கோரிக்கைகள் வந்து முன் வச்சிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்க? இப்ப விவசாயத்துக்காக போராட்ட போற சொல்லிருக்கீங்க. இப்ப அவசர தீர்மானம் கொண்டு வர பிறகு உங்க போராட்டம் கைவிடப்படுமா, எப்படி இருக்கும்? அதெல்லாம் கைவிடப்படவே படாது. எவ்வளவு வருஷம் ஆனாலும் நாங்க கண்டிப்பா அதை நடத்துவோம். இது வந்து அவசர சட்டத்துக்காண்டி இல்ல, ஃபுல்லா இருக்கணும். எங்க வாழ்நாள் ஃபுல்லா நாங்க தமிழர் சாகர முடிக்கும் இந்த போராட்டம் வந்து போராட்டத்துக்கு உண்டான அந்த பலன் வந்து கிடைக்கணும். கண்டிப்பா வருஷம் ஃபுல்லா எப்பயுமே இருக்கணும். இதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா ஒரே நாள்ல வந்து 500 ரூபாய் பணத்தை 12 மணிக்கு வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா ஏன் இன்ன வரைக்கும் அவங்க வந்து இந்த சட்டத்தை இன்னும் கொண்டு வரல? மேலும் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கடந்த அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா, வேற என்ன உங்களுடைய திட்டம் இருக்கு? இப்போ வந்து அவசர சட்டம் நாளைக்கு நிறைவேற்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதோட போராட்டம் கைவிடப்படுமா? இந்த போராட்டம் யாரு சொன்னாலும் கைவிட மாட்டோம். மாணவர்கள் ஒற்றுமை என்னைக்குமே இருக்கும். எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும். நிரந்தர தீர்வுக்காக என்ன மழை இல்ல, வெயில் இல்ல, புயல் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும். அது நடத்துற வரையும் நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். வாடி வாசலை திறக்கிற வரையும் நாங்க எங்க வீட்டு வாசல மிதிக்க மாட்டோம். இங்கேதான் இருப்போம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. மத்திய அரசு இந்த சட்டத்தை சீக்கிரம் கொண்டு வரணும். அவசர சட்டம் வந்தே ஆகணும்.